வெஜ் லவர்ஸ்க்கு வெறும் மஷ்ரூம் பன்னீர் பிரியாணி தவிர வேறு சாய்ஸ் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு சீசன் இருக்கும்போது இந்த பலாக்காய் பிரியாணிக்கு ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்களா? இதுக்கு பலாக்காய் கட் பண்ணி குக்கரில் சேர்த்துட்டு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு 4 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வேக வைக்கும்போது வீடே வாசனையாக இருக்குங்க. பிரியாணி பாத்திரமில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இது கூட மசாலா பொருட்கள் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக இடித்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி, புதினா, 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் சேர்த்து வதக்கி எண்ணெய் பிரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, காஷ்மீரி மிளகாய் தூள், வெறும் மிளகாய் தூள், மல்லித்தூள், பிரியாணி மசாலா சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வேக வச்ச பலாக்காயும் சேர்த்து வதக்கி எண்ணெய் பிரிஞ்சதும் 20 நிமிஷம் ஊற வச்சிருந்த 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதும் தண்ணி அளவு குறைஞ்சதும் வாழை இலை சேர்த்து மூடி போட்டு ஸ்டவ்வை ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான பலாக்காய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பிடிச்சா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம பேஜும் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.